தற்குறிகளின் தலைவன், தலைமை தற்குறி, தற்குறி தலைவன், தற்குறி பாப்பாக்களின் தலைமை தற்குறி பாப்பா. ஏன் சார் இவ்வளவு கடுமையா பேசணுமா அப்படின்னா, இன்னைக்கு அப்படித்தான் லூசு மாதிரி உளறி வச்சிருக்கான் அந்த ஆளு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பவள விழா கண்ட இயக்கத்தை பவள விழா பாப்பா சினிமால பேசுற மாதிரியே பேசினா நம்ம அப்புறம் விஜய் நம்ம என்ன மரியாதை கொடுத்து பேசுறது? நம்ம இதுவரைக்கும் திருவாளர் விஜய் அப்படிலாம் தான் பேசிட்டு வர்றோம். திருப்பி திருப்பி தற்குறி மாதிரியாய் விஜய் பேசி கொண்டிருந்தால் இன்னைக்கு மக்கள் சந்திப்பு என்ற பேர்ல மக்களை சந்திக்கிறதுனா என்ன தெரியுமா மிஸ்டர் விஜய்? மக்கள் சந்திப்புனா எப்படி தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு மக்களை வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வைக்கிறது இல்ல, ரோட்ல இறங்கி மக்களோட மக்களா நிக்கிறது. சுத்தி தகரத்தை அடிச்சு, உங்க கட்சிக்காரர் காலேஜ்ல சுத்தி தகரத்தை அடிச்சு மறைச்சி, ஒரு அணிலோ ஒரு எலியோ சின்னதா கூட உள்ள வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு பாதுகாப்பை போட்டு கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்ணி செலக்ட் பண்ணி ஆட்களை கூட்டு வந்து அவங்க மத்தியில வீராவேசமா டயலாக பேசிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காம புறவாசல் வழியா தெரிச்சு ஓடுறதுக்கு பேரு வீரம் இல்ல தம்பி, வீரம் இல்ல அதுக்கு பேரு. என்ன நீங்க இன்னைக்கு சாரி கடுமையான கோபத்துல இருக்கிறேன். இன்னைக்கு விஜயோடைய மீட்டிங் நான் ஃபுல்லா பார்க்க கூட முடியல. உளறலோட உச்சங்க, உளறலினுடைய உச்சம். கூச்சம், கொஞ்சோண்டு கூச்சம் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படி பேச மாட்டான். என்ன பேசுறா தெரியுமா? வகுப்பு வாரிய சட்டத்திற்கு முதலில் நீதிமன்றத்திற்கு போனது நாங்கள் தாங்கிறாரு. சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனா இப்படி பேசுவானா? மானம் சூடு சோறனா இருக்கிறவன் எவனா இப்படி பேசுவானா? வகுப்பு வாரிய சட்ட மசோதா என்றைக்கு மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது? டேட்டோட ஆதாரத்தோட நான் செந்தில்வேல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலும் நியூஸ் 18 தொலைக்காட்சியிலும் ஏற்கனவே டேட்டா ஆதாரத்தோட எடுத்து போட்டு உங்களுடைய ஆதவர்ஜனா உள்ளிட்டவுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமும் கூச்சமே இல்லாம இன்னைக்கு வந்து விஜய் பேசுவாரு. என்னன்னு பேசுவாரு? வகுப்பாரிய சட்ட மசோதாவை நாங்க தான் முதல்ல வழக்கு தொடுத்தோம், நாங்கள் கொள்கையற்றவர்களா அப்படிங்கிறாரு. யாரு கொள்கை எந்த கடையில கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படித்தானே கேட்பீங்க. வகுப்பாரிய சட்ட மசோதா 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. 4 ஏப்ரல் மாநிலங்களவையில. அதுக்கு முன்னாடியே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வகுப்பு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அதை தாக்கல் செய்ய இருக்கிறது ஒன்றிய அரசு என்ற தகவல் வந்த உடனேயே மார்ச் 27ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்ச் 27ஆம் தேதி வகுப்பு சட்ட மசோதாவிற்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி காட்டியவர் ஸ்டாலின். நம்ம என்ன சொல்றோம்? 3ஆம் தேதி மக்களவையில பாஜக இந்த மசோதாவை கொண்டு வந்த அன்றே சட்டப்பேரவையில் சொன்னார், தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து வழக்கு தொடரும் என்று சொன்னார். சொன்னதோட இல்ல, 7ஆம் தேதி வழக்கையும் தொடர்ந்துட்டாங்க. 7ஆம் தேதி வழக்கு தாக்கல். நீங்க என்னைக்கு போனீங்க தெரியுமா? 13ஆம் தேதி போய் உங்க தரப்புல எல்லாரும் போட்டதுக்கு அப்புறம் கட்ட கடைசியா அபிஷேக் மனு சிங்வி வேற ஒருத்தருக்கு ஆஜரானார். எங்களுக்கும் ஆஜராங்கன்னு அவர்கிட்ட கொண்டு போய் ஃபீஸை கொடுத்துட்டு உங்களையும் பட்டியல சேர்க்க சொன்னீங்க. 5 பேரின் மனுக்கள் தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, மற்ற எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னு நீதிபதி. அவ்வளவுதான். 13ஆம் தேதி நீங்க ஒரு மனுவை போட்டீங்க மிஸ்டர் விஜய். அந்த மனு தப்பா இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதை அனுப்பி திருத்தப்பட்ட மனுவை 15ஆம் தேதி நீங்கள் தாக்கல் செய்தீர்கள். நீங்க வழக்கு போட்டீங்க. வழக்கு நீங்கள் தாக்கல் செய்தது என்னைக்கு தெரியுமா? வழக்கு 15ஆம் தேதி வழக்கு. ஆனா கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம, இந்த பொழப்பு, இது ஒரு பொழப்பு. என்ன எச்ச பொழப்பு இது? செஞ்சதா செஞ்சோம்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? என்ன எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு விஜய் அவ்வளவு வாண்டி எடுத்து தள்ளி இருக்கிறாப்ல மனுஷன். என்ன சொல்றாரு? எனக்கு கடும் கோபத்துல இருக்கிறான். நீங்க அரசை கேள்வி கேட்டா, நியாயமா கேள்வி கேட்டா அது வேறங்க. நியாயமா கேள்வி கேளுங்க, அது வேற. நான் வந்து சொல்லிய கடந்த மக்கள் மன்றத்துல அஇஅதிமுக சார்பில் ஒரு சகோதரர் பேசினார். டாக்டர் பரமசிவம் நினைக்கிறேன் அவருடைய பேரு. எஸ், டாக்டர் பரமசிவம். அரசை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்பினார். ஆனா நாகரிகமாகவும் அதே சமயத்துல தெளிவாகவும் அரசை நோக்கி கேட்க வேண்டிய நியாயமான கேள்விகளை எழுப்பினார். நான் அவருக்கு அலைபேசியில் அழைத்து, சார் தெளிவா பேசுனீங்க, நல்லாவே பேசுனீங்க, நாகரிகமா பேசுனீங்கன்னு நான் பாராட்டினேன் அவரை.
ரைட்டா? கட்சிக்காரங்களே நல்லா தாங்க பேசுறாரு அவருன்னு சொன்னாங்க. யாரு? திமுகவினரே. அப்போ இங்க அரச கேள்வி கேட்கறதுனால உங்க பேர்ல கோபம் வரல. அதுக்கு சொல்ல வரேன். நீங்க அரசை கேள்வி கேட்டு விட்டீர்கள் என்பதற்காக எல்லாம் கோபம் இல்ல. அரசை நீங்க தாராளம் கேள்வி கேட்கலாம். ஆனா அடிப்படை அறிவோட கேட்கணும். அப்புறம் உங்களை தற்குறின்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? என்ன சொல்றாரு இன்னைக்கு? சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். யாரு? யார் நடத்தணும்? தம்பிங்க வா. யாருப்பா நடத்தணும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மக்கள் தொகைக்கு இது யார் எடுப்பா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுப்பா? அது ஒன்றிய அரசுடைய வேலைன்னு பொலேர்னு அடிச்சு நீதிமன்றம் சொன்ன பிறகு பேப்பராவது படிச்சு தொலைங்களா தற்கொலை முண்டங்களா? அது ஒன்றிய அரசுடைய வேலை, மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. எந்த ஸ்டேட்ல மாநில அரசு எடுத்த ஸ்டேட்ல பீகார்ல நீங்க கர்நாடகத்தை எல்லாம் உதாரணம் காட்டீங்கல்ல, நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு அத. அப்புறம் அறிவோட பேசணும்ல. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? ஒன்றிய அரசு நோக்கி சொல்லுது, எப்பா நீங்க எடுங்கப்பாங்குது. எப்பா நீங்க இனி எடுக்க வேண்டாம்ப்பா, ஏற்கனவே எடுத்தீங்கல்ல அதை வெளியில விடுங்களேன். ஒன்றிய அரசு வெளியில விட மறுக்குது. அப்ப நீ யாரை கேட்கணும்? ஒன்றிய அரசை கேட்கணும். அப்படி இப்படி விஜய் ஸ்டேஜ்ல பொத்திக்க, அதான் நல்லது. வாயை பொத்திட்டு தானே இருக்கிற ஒன்றிய அரசு பேசுறதுக்கு. அங்கேயே எவ்வளவு பயம்? கேட்டா ரிவிட் அடிச்சிருவாரு அமித்ஷா. சிபிஐ வழக்கு இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது. வெக்கம் கேட்டவர்களா. அப்புறம் எப்படி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என்று ஒரு கூட்டணி சொன்னது. எந்த கூட்டணி? இந்தியா கூட்டணி. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் சென்னையில் பேட்டி அளித்தார். நாங்கள் வெற்றி பெற்றால் நீட் விலக்கை, நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு மட்டுமல்ல, கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் சொன்னவர் ராகுல் காந்தி. ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல, பாஜக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அவங்க அதை செய்ய மறுக்கிறாங்க. அப்ப செய்ய மறுக்கிற பாஜக கேள்வி கேட்பியா? அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற திமுக திட்டிக்கிட்டு இருப்பியா? அப்போ நீ எவ்வளவு விஷம், எவ்வளவு விஷப்பாட்டிலா இருந்தா நீ இப்படி பேசிட்டு இருப்ப? விஷப்பாட்டில் தானே நீங்களாம். ஏண்டா அவன் நிதி தர மறுக்கிறான், இப்படி வாயை பூச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. அவன் மெட்ரோ தர மறுக்கிறான், வாயை பூச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற. 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்யணும்னு தமிழ்நாடு அரசு கேக்குது. அதுக்கு அவன் அனுமதி மறுக்குது ஒன்றிய அரசு. அதுக்கு நீ வாயை பூச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற. அதை எதையும் கேட்க மறுக்கிற. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் பணம் தருவேன் அப்படிங்கிறான். அதை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு கல்வி நாசமா போகணும் தமிழ்நாடு முதலமைச்சர் சண்டை போட்டு இருக்காரு. அதை பத்தி நீ கேட்க மாட்ட. எதெல்லாம் மாநில அரசுடைய அதிகாரத்துல இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க ஏன் செய்யல நீ கேட்ப. என்னதான் உன் பிரச்சனை சொல்ல? இதுல எழிலன் வந்து சொல்லிட்டாரு, எங்களை தற்குறிகள் என்று சொல்லக்கூடாது என்று அவருடைய கூடாரத்திலிருந்தே ஒரு குரல் ஒலித்து விட்டது. அஞ்சலை அம்மாளின் உறவினரே சொல்லிவிட்டார். இதனாலதான் உன்னை தற்குறிங்கிறோம். எழிலன் அப்படியா சொன்னாரு? எழிலன் என்ன சொன்னாரு? மருத்துவர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாரு? தாவேகாவை நம்பி செல்கின்ற இளைஞர்கள், விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் வலதுசாரிகளோ RSS சித்தாந்தவாதிகளோ இல்லை. அவர்கள் விஜய் ஒரு நடிகர் என்ற ஈர்ப்பினால் அவர்கள் பக்கம் செல்கிறார்கள். நாம் அவர்களை தற்குறிகள் என்று சொல்லி அவங்கள நம்ம வந்து டிட்டாச் பண்ணிடக்கூடாது, அவங்களோட விலகி நிற்கக்கூடாது. அவர்களோடு அரசியலை பேசி புரிய வைத்து இந்த இயக்கம், இந்த திமுக, இந்த திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த இளைஞர்களை நம் பக்கம் அழைத்து வர வேண்டும். அவர்கள் சித்தாந்த அடிப்படையில் விஜயை நோக்கி செல்லக்கூடியவர்கள், சித்தாந்த அடிப்படையில் RSS காரர்களோ தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான சித்தாந்தத்தை கொண்டவர்களோ அல்ல. அவரை விஜய சொல்லல, விஜயை நோக்கி போகிற இளைஞர்கள் சொல்றார். நாம அவங்க கிட்ட அரசியல் பேசணும், நாம அவங்கள தற்குறிகள் ஒதுக்கிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டீசனா அவங்கள தற்குறின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் தெரியாது, அரசியல் தெரியாதவர்களை நம்ம அரசியல் தெரியலன்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்கப்பா, அவங்களோட பேசணும்லங்கிறாரு. அது ஒரு உயர்ந்த நோக்கத்துல சொல்லப்பட்ட ஒன்று. அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்துல சொல்றாரு. அதுவே புரியாம அவரே சொல்லிவிட்டார். திமுக கூடாரத்திற்குள்ள இருந்தே மாற்று கருத்து வந்து விட்டதுன்னு என்னத்த ஒண்ணு அப்போ இப்ப அவரே ஃபீல் பண்ணிருப்பாரு. ஏன்டா இவன் அப்படி சொன்னோம்னு. ஏன்டா நான் என்ன சொன்னே புரிஞ்சுக்காம இருக்கீங்களா? அப்ப உங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்றது சரதாண்டா அப்படிங்கிற மாதிரி வருவார் அவரு.
ஏதாவது குறைஞ்சபட்ச சென்ஸோட பேசும். இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஏன்டா எங்களை தொட்டோன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? யாரா உன்னை தொட்டா எனக்கு ஒண்ணு சொல்றான், எனக்கு புரியல. உன்னை யார் தான் தொட்டு தொலைச்சு? யாருப்பா அந்த ஆளை தொட்டிய? எங்களை யார் உங்களை தொட்டான்னு இப்போ வரைக்கும் சொல்லி தொலைய மாட்டேங்கிறீங்க. திமுக அவங்கள சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டேங்குது. நீயா தான் சொல்லிக்கிட்டு இருக்க 400 ரவுடி 400 ரவுடிங்கிற மாதிரி திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு. திமுக நீ மதிக்குதா? ஸ்டாலின் என்னைக்காவது ஒண்ணு பேசியிருக்கிறாரா? உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு பேசுறாரா? எங்களை ஏன்டா தொட்டோன்னு, உங்களை என்ன தொட்டாங்கன்னு சொல்ல எனக்கு புரியல இப்போ வரைக்கும். கரூர்ல போய் 41 பேர் செத்துருக்கான், நீ தெரிச்சு ஓடிட்ட. அதுல கூட போய் தொலை, உன் மேல வழக்கு கூட போடல. என்னத்த எனக்கு புரியல. இதை என்ன எங்களை தொட்டீங்கன்னா, இப்ப இவர் வந்து சில வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை கேட்டீங்கன்னா அது அதோட காமெடியா இருக்கும். 12 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எல்லோருக்கும் நிரந்தர வீடு. எப்பா இன்னைக்கு சொல்றப்பா, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இன்றைக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கொண்டு வந்து கலைஞர் என்னைக்கோ கொண்டு போயிட்டாரு. எல்லோருக்கும் ஒரு வீடு, கலைஞரின் கனவு இல்ல திட்டம் எப்பவே போட்டாச்சு. சமத்துவம் கொண்டு வந்த இயக்கம் இன்னைக்கு வந்து சொல்றாரு எல்லோருக்கும் நிரந்தர வீடு. இதெல்லாம் இந்த நாட்டுல இல்லாம இருந்ததை நகர்த்தி கொண்டு வந்து இத்தனை வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடை கொடுத்த இயக்கம் திமுக. இன்னைக்கு நீ நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு முட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆட முடியாம சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்துட்டு நீ வாக்குறுதிங்கிற பேர்ல எல்லோருக்கும் வீடு, இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. நம்பியார் காலத்துக்கு டெக்னிக். உடனே சொல்றாரு எங்களை கூத்தாடி என்று சொல்கிறார்கள். எம்ஜிஆரையும் இப்படித்தான் சொன்னார்கள், பிற்பாடு எம்ஜிஆரோடு சேர்ந்து கொண்டார்கள். எனக்கு புரியல, எம்ஜிஆரை யார் கூத்தாடின்னு சொன்னா? அதான் உன்னை தற்குறிங்கிறோம். எம்ஜிஆரை யார் கூத்தாடின்னு சொன்னா சொல்லுங்க. திமுக சொல்லிச்சா? அப்ப அறிவு இருக்கா உனக்கு? அப்ப திமுக தானே எம்ஜிஆர் இருந்தாரு, அவர் எப்படி கூத்தாடின்னு சொல்லியிருக்கும் திமுக? அப்ப எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களை, நாட் ஒன்லி எம்ஜிஆர் உள்ளிட்ட திரைத்துறையில் இருந்து அரசியலுக்குள் வந்தவர்களை கூத்தாடி என்று ஒருவர் கடுமையாக விமர்சித்தார். யார் அவர்? அவர் கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த மாமேதை காமராஜர். எங்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கூத்தாடி பசங்க பின்னாடி போகாதீங்களான்னு சினிமாக்காரங்க மேல அவருக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. இப்ப அந்த காமராஜர் படத்தையும் போட்டுக்கிட்டு அந்த எம்ஜிஆர் படத்தையும் போட்டுக்கிட்டு 2 பேரையும் கொள்கை வழிகாட்டினா என்ன கதை? எனக்கு புரியல. திமுக சொல்லிச்சு எம்ஜிஆர் கூத்தாடின்னு, அது தெரியல. சரி, இப்ப என்னவா, ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் பட்ட படிப்பு ஜிஆர் ரேஷியோ இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல 51 விழுக்காட தாண்டிடுச்சு. இது யாரு சாத்தியப்படுத்தி காட்டினா? திராவிட முன்னேற்ற கழகம் சாத்தியப்படுத்தி காட்டிடுச்சு. மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையும் திமுக கொண்டு வந்துச்சு. ஷூட்டிங்ல இருந்துட்டு திடீர்னு கிளம்பி வந்து இந்த வீரவசம் அங்க பேசக்கூடாது. கல்வியும் கல்வி விளையாப்புல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருந்துச்சு? இன்னைக்கு எத்தனை இடத்துல இருக்குது? இன்றைக்கு இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகளில் 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு கருத்து கேட்டு அதுக்கு மாதிரி திட்டம் திட்டுவாங்களாம். மீனவர்கள் நலவாரியம் திமுக கொண்டு வந்துச்சு. தொழிலாளர்களுக்கு எத்தனை, நெசவாளர்களுக்கு, விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், கைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம். இப்ப அதை அதிகப்படுத்தி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க என்ன ஏதாவது சொல்லணுங்கிறதுக்கு அவர் சொல்றாரு, அவர் திட்டம்னு போடுறாராம். என்ன சொல்றோம்னே தெரியாம ஒரு 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 சென்ஸோட பேசுங்க மிஸ்டர் விஜய். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து நாங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், ஏமாத்திட்டீங்க, அதனால நாங்க கேட்போம் அப்படிங்கிறீங்க. அவர் என்ன கிட்டத்தட்ட எப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த தேர்தல்ல திமுகவுக்கு வேலை பார்த்த மாதிரியே ஒரு தோணு ஏற்படுத்துறாரு. 2021 திமுகவிற்கு தேர்தல் வேலை பார்த்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஒருவேளை அது உண்மையா அப்படின்னா நீங்க வெளிப்படையா சொல்லணும். நீங்க இல்லைன்ட்டீங்க, மறுத்துட்டீங்க. அப்படி நீங்க எங்கேயும் வேலை பார்க்கல. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு தேர்தல வேலை பார்த்தீங்க. அது யாருக்கு? மறைந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக இதே விஜயும், விஜயினுடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும், விஜயின் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டீர்கள், பரப்புரையில் ஈடுபட்டீர்கள். அந்த முடிவுலதான் உங்களை என்ன சொன்னீங்க? அணில் போல உதவினேன் அப்படின்னு சொன்னீங்க. அணில் போல உதவினீர்கள் அல்லவா? அந்த ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றலைன்னா ஏன் நிறைவேற்றலன்னு அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து கேட்பதற்கு தில்லு, திராணி, தைரியம், துணிச்சல் உங்ககிட்ட இருந்துச்சா? ஊழலை ஒழிக்க வந்த ஒப்பற்ற
போர் வீரன் அப்படின்னு நீங்க உங்களை நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க ஓட்டு கேட்டு ஜெயிச்ச பிறகுதான் ஜெயலலிதா அம்மா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஐயோ, மக்கள் மன்ற நிர்வாகிகளே, தமிழ்நாடு மக்களே, ஒரு ஊழல்வாதிக்காகவா நான் ஆதரித்து ஓட்டு கேட்டேன்? ஒரு ஊழல்வாதிக்காகவா நான் வந்து தேர்தலில் வேலை செஞ்சேன்? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்னைக்கு கேட்டீங்களா என்ன? ஜெயலலிதா எடுத்து நீங்க பேசி பார்த்திருக்கணும். பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். சந்திரலேகா ஞாபகம் இருக்கா? முகத்துல ஆசிட் அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதாவை எதிர்த்து கேட்டார் என்பதற்காக சந்திரலேகா முகத்தில் ஆசிட் வீசப்பட்டது. கஞ்சா வழக்குல யார் யாரெல்லாம் உள்ள போனாங்க ஞாபகம் இருக்கா? அப்படி தம்பி விஜய் கஞ்சா வழக்கில் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பார். ஜெயலலிதா ஆட்சியில இப்படி பேசியிருந்தாங்க. வாய் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ராசா. இவெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் வாய். நான் மன்னிக்கணும். நான் கொஞ்சம் கடும் சொற்களை பயன்படுத்தி இருந்த தமிழ் கேள்வி சொந்தங்களை என்ன மன்னிக்கணும். விஜய் ரசிகர்கள் என்ன மன்னிக்கணும். விஜய் நாகரிகமா பேச சொல்லுங்க. சரியா? உங்க கட்சியில கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் நாகரிகமா மேடையில பேச சொல்லுங்க. அட்டி தாங்கிக்கிட மாட்டீங்க. வார்த்தைகளை சொல்றேன். வார்த்தைகள் அட்டிய சொல்றேன். இங்க இருந்து வந்துச்சுன்னா பிச்சு எடுப்போம் அப்புறம் நாங்க. சரியா? இந்த உதார் விடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால நாகரிகமா பேசணும். ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, பவளவிழா கண்ட இயக்கத்தை பவளவிழா பாப்பா. அப்புறம் அவன் வேற ஏதாவது சொல்லுவான்ல. நான் சொல்ல விரும்பலாத. எனக்கு இதுவரைக்கும் வருது. எச்சரிக்கையாக இருங்கள். கண்ணியமாக அரசியல் நீங்க திமுக எதிர்த்து கேள்வி கேளுங்க. அதுல மாற்று கருத்துல. திமுக விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படக்கூடாத கட்சி அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க திமுக விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க, பாஜக விமர்சிங்க, அது வேற. அந்த விமர்சனத்துல அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும், கண்ணியம் இருக்கணும். இதே திராணியோட தில்லோட அமித்ஷாவையும் மோடியும் ஏத்து பேசுறதுக்கு துளியூண்டு உடம்புல துளியூண்டு இத்துக்கூண்டு என்ன இருக்கணும்? இத்துக்கூண்டு என்ன இருக்கணும்? திராணியும் தெம்பும் துணிச்சலும் இருக்கணும். முட்டி சேர்த்து போய் இருக்கக்கூடாது. முட்டி சேர்த்து போனா அமித்ஷா எடுத்து பேச முடியாது. மோடி எடுத்து பேச முடியாது. கேட்கணும். மோடி எடுத்து கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள் மோடி? ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரலன்னு கேட்கணும். நீங்க கேட்டுங்க. தில்லு இருந்தா நீங்க அமித்ஷா மோடி ஏத்து ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தி விஜய் வருத்தம் ரோட்டுக்கு வருத்தம். ஒன்றிய பாஜக அரசினுடைய நயவஞ்சக சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டை பாஜக எங்கெல்லாம் வஞ்சிக்குதுங்கிறத கண்டிச்சு நீங்க ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நடத்துங்கப்பா. உங்களுக்கு திராணி இருக்கான்னு பாப்பேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பேசிடணும். பேசிட்டு எனக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், நான் மாற்றுன்னு சொல்லி களத்தில் நின்று நீ அது அப்ப பேசலாம். சரியா? எனவே விஜய் அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், உங்க தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரித்தார்கள் என்று கேட்டு திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்டார்ல விஜய், அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறேன். திராவிடம் 2.0 அப்படிங்கிற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூல் வேண்டுபவர்கள் அந்த எண் போயிட்டு இருந்திருக்கும், தொலைபேசி எண், அதற்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.